யார் வேணால் சொல்லித்தரலாம், யார்கிட்ட வேணால் படிக்கலாம். பட் எஃபோர்ட் யார் போடுறாங்களோ அவங்க மேலே வந்துடும். நீங்கள்லாம் எல்லோரும் இன்ஜினியரிங் காலேஜ் தானே படிச்சிருக்கீங்க. உங்கள் காலேஜில் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் நீங்கள் ப்ரோக்ராமிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராமருக்கு லைக் ஒரு C++ ஜாவா சொல்லித்தர ட்ரைனருக்கு எவ்வளோ காசு கொடுத்துருப்பாங்க உங்கள் காலேஜில் பே மாதம்? 25,000 30. ஹையஸ்ட்டாக எவ்வளோ பே பண்ணுவோம் உங்கள் காலேஜில் லெக்சரர்ஸ்க்கு? 30-35. இது பெங்களூரில் நான் படித்த காலேஜ் இருக்கு இல்லையா, அங்கே C++ சொல்லி தந்த வாத்தியருக்கு காஸ்ட் வந்து 2.5 lakhs மந்த்லி. ஏன் அந்த வேலையை பார்க்க வந்திருக்கான் தெரியுங்களா? அவன் வெளியே வேலைக்கு போனாலும் அதே சம்பளம் தான், காலேஜ் சொல்லி கொடுத்தாலும் அதே வேலை அதே சம்பளம் தான். ஓகேங்களா? எங்கே குவாலிட்டி மீட் ஆகுதோ அங்கே ப்ரைஸும் அப்படி தான் இருக்கும். இப்போ நான் ஒரு ஜாப் பண்ணுறேன், அந்த ஜாப்பை நான் சொல்லி கொடுத்தா 20,000 தரேன், அந்த ஜாப்பை நான் பண்ணால் 1.5 லட்சம் தரேன் அப்படின்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? எல்லாரும் இங்கே இந்த உலகத்தில் இருக்கவனே சொல்கிறேன், எல்லாரும் பணத்துக்காக தான் வேலை செய்கிறோம். அதில் ஒரே 1% இல்லைன்னா 0.1% தான் எனக்கு இந்த ப்ரொஃபஷனல் பிடிச்சிருக்கு, நான் இதில் பண்ணணும், அதுக்காக எனக்கு சம்பளம்னா கூட இருப்பானே தவிர 99% அவன் சம்பளத்துக்காக தான் வரான். அவன் ஃபேமிலியை ஃபீட் பண்ணணும், அவன் ஒரு நல்ல பிளேஸுக்கு போகணும் தான் வரான். மேபி உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த 1% யாராச்சும் இருக்கலாம். அதுதான் இப்போ நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் இது நான் ராங்காக கூட இருக்கலாம், மேபி இது அசம்ஷன் தான். ஓகேங்களா? பட் இவங்க வெளியே கொடுக்குற சம்பளம் அதே சம்பளம் காலேஜில் கொடுத்தா தான் நான் காலேஜுக்கு போவேன்னு ஒருத்தன் டெசிஷன் எடுத்துகிட்டு வரான் அப்படின்னா அவனால் 100% குவாலிஃபைடு எஜுகேஷன் கொடுக்க முடியும். ஓகேவா? ஏன்னா அவன் குவாலிஃபைடு. அவன் 1.5 லட்ச ரூபாய் ஜாபை விட்டுட்டு எனக்கு 1,75,000 தரப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படி வந்தான்னு வச்சுக்கோங்களேன், இஸ் வெல் குவாலிஃபைடு. அவன் சொல்கிற எல்லா டாப்பிக்கும் 100% ஒரு கம்பெனிக்கு தேவையான ஜென்யூன் டாப்பிக்காக இருக்கும். காலேஜில் மட்டும்தான் காலேஜ் படித்தவங்க வந்து லெக்சராக இருக்கான், வேலைக்கு போனவன் லெக்சராக இருக்குதுல. இப்போ ஒரு ரியாக்ட் ஜேஎஸ் டாபிக் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஒரு கம்பெனியில் குறைஞ்சி ஒரு 4-5 வருஷமாச்சு ஒர்க் பண்ணிட்டு வந்தால் தான் அந்த ஃப்ரேம் ஒர்க் என்ன, அது எங்கே யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் தெரியும். ரியல் டைம் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும் இல்லையா? நீங்கள் சொல்லித்தரது ஒரு விதம், ஓகேங்களா? புக்கில் இருக்கிறத மட்டும் சொல்லித்தரதுல ஒன்று. இப்போ நான் எப்படி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி தான் அவன் கம்பெனியில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, இந்த மாடியூல் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணோம், இது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் நாலேஜ். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் இல்லை, இது இப்படி தான் நீங்கள் இந்த வேரியபிள் இங்கே ஸ்டோர் பண்ணணும், எங்கள் ரெண்டர் ஆகும், எங்கள் அரியல் போடணும், எங்கள் ஸ்டாக்கில் போய் உட்காரும், ரன் ஆகும்னு சொல்லிட்டு போனோன்னா இட் ஒன்ட் ஒர்க். நீங்கள் அது லாஜிக்கல் திங்கே பண்ண முடியாது, எங்கே போய் அது யூஸ் ஆகுதுன்னு. எப்படின்னா இது உங்களுக்கு ரிலேட் ஆகும் பாருங்கள். நம்மளுக்கெல்லாம் மேக்ஸில் 10th பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ஃபா காமா பீட்டாலாம் வந்திருக்கும். அது எங்கேயாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா ரியல் டைமில்? இல்லை அது எங்கே யூஸ் பண்ண ரியல் டைமில் உங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்களா உங்கள் லெக்சரர்ஸு? சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி தான் காலேஜ் படிக்கிறப்பையும் நீங்கள் அது லைவ் ப்ராஜெக்ட்டில் இங்கே ஒர்க் ஆகும்னு சொல்லாமல் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி தந்தாங்கன்னா உங்களால் அதை ரிலேட்டே பண்ணிக்க முடியாது. இப்போ நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட் காப்பி இப்படி தான் ரைட் பண்ணணும் அப்படின்னு, அது எங்கே யூஸ் ஆகும், எந்த இண்டஸ்ட்ரி யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியணும். இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறோம், இதே ஸ்ட்ராட்டஜி எந்தெந்த பிஸ்னஸ்க்கு சூட் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களால் திங்க் பண்ண முடியும். இப்போ 100 கம்பெனி எடுத்துக்காங்களேன், இந்த டைம் ஜோனில் 100 கம்பெனியில் ஒரு 20 கம்பெனி எம்பன்சி கம்பெனி இருக்குது. இப்போ மற்ற இருக்கிற 60மே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மிட் ஸ்கேல் கம்பெனிஸ் தான். லைக் மிட் ஸ்கேல் இன் த சென்ஸ் தேர் ஸ்டார்ட் அப்ஸ். அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ப்ரொஃபஷனலாக லைக் சோஷியல் மீடியா மார்க்கெட்டுக்கு ஒன்று, எஸ்சிஓக்கு ஒன்று, அப்புறம் பிபிசிக்கு ஒன்றுலாம் ஹயர் பண்ணி அவங்க காஸ்ட்டை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தேர் ஆல்ரெடி ரன்னிங் அவுட் ஆஃப் மணி. எக்ஸாக்டாக நான் சொல்ல போனால் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஓனரும் ஃப்ரீலான்ஸரும் ஒன்று தான். சீரியஸாக சொல்கிறேன், 2 பேருமே ஒரே சுச்சுவேஷன் தான் இருக்கீங்க. மாதம் காசுக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ரெஜிஸ்டர் இருந்தாலும் உங்ககிட்ட பிஸ்னஸ் இல்லை, ரெஜிஸ்டர் பண்ணுறதுனாலலாம் ஒருத்தர் பிஸ்னஸ் கொடுத்துட மாட்டாங்க. நீங்கள் அவங்க பிரைனில் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணணும், நான் தான் இதுக்கு குவாலிஃபைடுன்னு. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வில் வின் த கேம். இப்போ இவங்க கோக்கில் ஒரு கொஸ்டின் வரேன், ஏன் சோஷியல் மீடியா மார்க்கெட்னு தனியாக யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் இங்கே வந்து பாப்புலேஷன் வந்து ஸ்டார்ட் அப் தான் அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரே பர்சன் எல்லா வேலையும் ஹேண்டில் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. அங்கே அவங்களால சேலரி எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஸ்டார்ட் அப்ஸு அவங்க எல்லா வேலையும் உங்களுக்கு பண்ணணும், ஆனால் சம்பளமும் கம்மியாக கொடுக்கணும். அப்படி வேணும் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி மிக்ஸ்ட் ஆஃப் நாலேஜ் இருக்கவங்க தான் தேவைப்படும். இந்த மாதிரி மிக்ஸ்ட் ஆஃப் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை தெரியுமா? எதுலையுமே அவங்க அட்வான்ஸ்டாக இருக்க மாட்டாங்க, ப்ரோவாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா எதுலையுமே அவங்க கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரே ஒர்க்கை நீங்கள் லைக் ஒரு 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 ப்ராஜெக்ட் உங்கள்கிட்ட தானே வச்சுக்கோங்களேன், ஒரு எஸ்சிஓ ப்ராஜெக்ட், அது நீங்கள் 1 வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு நாலேஜ் எப்படி இருக்கும்? எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் இல்லையா? அடுத்து நீங்கள் அதே ப்ராஜெக்ட் அதே இண்டஸ்ட்ரியில் ஒன்று கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை போட இதுதான் அடிச்சு நாக் அவுட் பண்ணுற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஓகேவா? நீங்கள் அப்படி கிடையாது, எல்லா ஒர்க்கையும் கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணிட்டு இருப்பீங்க, எதுலையுமே கான்ஃபிடென்ட்டாக பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க தான் இங்கே அதிகம். ஸோ அதனால தான் எல்லாரும் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னாவே கம்பைண்டாக எல்லாத்தையும் கலந்து எடுத்து போட்டு வைக்கிறது. அது ஒரு விதத்தில் கரெக்ட் தான், ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் கம்பெனிக்கு அவங்கள ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்க டார்கெட் எப்படி தெரியுங்களா? நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரே நிஷ், அது மிட் ஸ்கேல் கம்பெனி இல்லைனா எம்என்சி கம்பெனி இல்லைனா ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பிராண்ட். இப்போ வந்து யூடியூப்பை மேனேஜ் பண்ணணும்னா அவங்க போய் டிஜிட்டல் மார்க்கெட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சோஷியல் மீடியா மார்க்கெட் தான் எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை கிடையாது, சோஷியல் மீடியா தெரிஞ்சால் போதும், ஏன்னா அவங்க மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் ரன் பண்ணிப்பாங்க. ஸோ என்ன கேட்டால் பெஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா இல்லை ஸ்பெசிஃபிக் ரோல் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ரோல் தான்.
ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ப்ரொமோஷனை எப்படி தர முடியும் எங்களால்? ஏன் என்னோட கம்பெனியில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ஜாபே இல்லை அப்படின்னா என்ன ப்ரொமோஷன் கொடுக்குறது வருஷம் வருஷம் அவனுக்கு? டிஜிட்டல் மார்க்கெட்டர் தான், அது வந்து இண்டஸ்ட்ரி, அது வந்து ஜாப் ரோலே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? நான் போய் வெளியே போய் நான் ஐடி ஜாப்ல இருக்குன்னு சொல்ல முடியுமா? இப்போ நான் ஐடி ஜாப்ல இருக்கேன், அதுக்கு பதிலாக நான் போய் வெப் டெவலப்பராக இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்குது? இல்லை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்குன்னு சொல்கிறது எப்படி இருக்குது? இல்லை ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்குன்னு சொல்கிறது எப்படி இருக்குது? ஓகேங்களா? ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு கேட்டகரியில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா ஐடி ஜாப்னு எடுத்தீங்கன்னா 1,00,000 ஜாப் இருக்குது. நீங்கள் 1,00,000 ஜாப்லாம் பண்ணல இல்லையா? அதே மாதிரி தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் குறைஞ்ச ஒரு 30-35 ரோல் இருக்குது. அதில் ஒரு ஜாப் தான் நீங்கள் சொல்லணும். அதெல்லாம் நீங்கள் எஸ்இஓ எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன், இல்லைனா எஸ்இஓ பொசிஷன் இருக்கேன், எஸ்இஓ மேனேஜராக இருக்கேன், எஸ்இஓ அனலிஸ்ட்டாக இருக்கேன், எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ சோஷியல் மீடியான்னு எடுத்தீங்கன்னா அதில் நீங்கள் பெய்டில் போகலாம், அதில் நீங்கள் ஆர்கானிக்காக போகலாம், கண்டென்ட் மார்க்கெட்டராக போகலாம், நிறைய இருக்குது. இப்போ இதே நார்மல் growth நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சோஷியல் மீடியா மார்க்கெட்டாக இருக்கிறதுனால சோஷியல் மீடியா எக்ஸிக்யூட்டிவாக நீங்கள் இருக்கீங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க? சோஷியலிஸ்ட் அனலிஸ்ட்டை மாற்றுவாங்க. அடுத்து சோஷியல் மீடியா ஸ்பெஷலிஸ்ட்டை மாற்றுவோம். அடுத்து உங்களுக்கு சோஷியல் மீடியா டிஎல்லை மாற்றுவோம். அப்புறம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மேனேஜரை மாற்றுவோம். ப்ரொமோஷன்ஸ் வந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. அதை நாங்கள் பாட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு வருஷம் உங்களுக்கு நான் இதுதான் ப்ரொமோஷன் கொடுக்கணும் ஆல்ரெடி டிக்ளேர் ஆயிருக்கு. ஓகேவா? அந்த ப்ரொமோஷன் நாங்கள் பாட்டு கொடுத்துட்டு போயிடும். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டில் போய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டு அனலிஸ்ட்லாம் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு ப்ராப்பரான செட் ஆஃப் க்ரோத்தே கிடையாது. ஃபர்ஸ்ட் ரீசன். ஏன்னா அது ஜாப் ரோல் கிடையாது, அது இண்டஸ்ட்ரி. இது யாருக்குமே லைக் நார்மலாக உங்களுக்கு வெளியே யாரும் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு. இதுதான் பெரிய பிரச்சனை எங்கள் தமிழ்நாட்டில். நீங்கள் யூடியூப்லேயே பார்த்தா கூட எதுக்கு எல்லாம் தனித்தனியாக போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா அது தனித்தனி தான். எல்லாத்தையும் கலந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஒன்றா போட்டு விட்டுடலாம். நீங்கள் போய் இது ஏதாச்சும் ஒரு ஜாப் போர்ட்டல் சைட்டில் போய் தேடுங்களேன், ஒரு ஜாப் ரோலுக்கு எஸ்சிஓன்னு தேடுங்களேன். அங்கே எத்தனை ரோல் இருக்குன்னு போய் பாருங்கள். சோஷியல் மீடியா தெரியுங்க, அதில் எத்தனை ரோல் இருக்குது. 2 வருஷம் ப்ரொமோஷன் ஆனவன் என்ன போட்டிருக்கான், 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் என்ன ரோலில் இருக்கான். நீங்கள் போய் லிங்க்டின்ல போய் பாருங்களேன், அவனோட க்ரோத் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எக்ஸிக்யூட்டிவாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பான், அடுத்த 5 வருஷத்தில் அவனோட ஜாப் ரோல்ஸை போய் பாருங்கள், ப்ராப்பராக இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டரை போய் பாருங்களேன், அப்படி இருக்காது. சொல்ல வரும்போது ஒன்று தான், ஒரு பர்டிகுலர் நீஷில் படிக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஒன்றுத்தில் ப்ரோ ஆகிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் கற்றுக்காங்க. நான் வந்து சோஷியல் மீடியா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எஸ்இஓ கற்றுக்கூடாது, பிபிசி கற்றுக்கூடாதுன்னு கிடையாது. பட் ஒன்றுத்தில் ப்ரோ ஆகிட்டு அதுக்கு அடுத்து ஒரு ஜாபை வந்து பிக் பண்ணிக்காங்க. எல்லாராலையும் ஃபுல் ஸ்டாக் மார்க்கெட்டர் ஆகிட முடியாது. ஃபுல் ஸ்டாக் மார்க்கெட்டர் ஆகணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 5 வருஷம் தேவைப்படும். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு நிஷ். ஃபர்ஸ்ட் வருஷம் சோஷியல் மீடியா, ரெண்டாவது எஸ்இஓ, ரெண்டாவது பிபிசி, கண்டென்ட் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், இப்படி ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்றா நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். இதை பேரலாக பண்ணிட்டு போகணும். ஸோ நீங்கள் ஃபுல் ஸ்டாக் மார்க்கெட்டர் ஆகணும் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கிறது எல்லாத்தையும் கற்றுக்காங்க. அதே மாதிரி உங்கள் ப்ரொஃபைலெல்லாம் நீங்கள் எக்ஸ்பர்ட்னெல்லாம் போட்டுக்காதீங்க. எக்ஸ்பர்ட் அப்படின்றது வந்து கோர்ஸ் கிடையாது, அது வந்து நாலேஜ். ஓகேங்களா? அது நாலேஜ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு போட்டுக்காங்க. குறைஞ்சது அதுக்கு நாலேஜ் வரதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 வருஷம் வச்சுக்காங்க. 4 வருஷம் கழிச்சு நீங்கள் எக்ஸ்பர்ட்னு போட்டுக்காங்க. ஒரே ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் 100 விதமாக நீங்களால் சேல் பண்ண முடியும் அப்படின்னா யூஆர் எக்ஸ்பர்ட். 100 ப்ராடக்ட்டை நீங்கள் ஒரே விதமாக சேல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பர்ட்டெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் கிளைண்ட்டும் ஒன்று தான், ஹெச்ஆரும் ஒன்று தான். இப்போ நான் சொன்ன அதே ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளைண்ட்டுக்கு வந்து புரியும். கிளைண்ட்டுக்கு புரியுது அப்படின்னா ஹெச்ஆருக்கும் புரியும். அவங்களுக்கு அவங்களோட டீம் லீடு தான் ஏதாச்சும் ஒரு கொஸ்டினை கொடுத்து அமைச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன். ஒன்று அதே ஒர்க் அவங்க வந்து 4-5 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கே ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் தெரியும். அவங்க ஆல்ரெடி அதே தான் கொஸ்டினை தான் ஒரு குறைஞ்சு ஒரு 1000 பேர்கிட்ட கேட்டிருப்பாங்க. அதில் எது பெஸ்ட்டான ஆன்சர்னு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். 1000 பேரில் குறைஞ்சு ஒரு 10 பேராச்சும் ஒரு நல்ல ஆன்சர் கொடுத்துருப்பான். அந்த ஆன்சர் தான் உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. 2024 or 2025 not for regular marketers.